இப்போ எனக்கு வந்து அசைவம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா சாப்பிட பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிறைய சத்துக்கள் இருக்கு. சத்துக்கள் இருக்கா? நிறைய பேர் அதை சாப்பிடாத, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படி இப்படின்றாங்க. அதான் பயந்துட்டு சாப்பிடாம இருக்கேன். அதெல்லாம் அப்படிலாம் இல்ல ஜாஸ், அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. என்ன சத்துக்கள் இருக்கு சொல்லுங்க. அசைவம் சாப்பிடறதுனால அதிகமா நம்ம எடுத்துக்கிறனால நம்ம புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கு. அதுல தசைகளையும் நல்லா வலுப்படுத்துமா, இரும்பு சத்து அதுல நிறைய இருக்கு. ரத்த சோகை வராம தடுக்கும். வைட்டமின் B12 கூட இருக்கு அதுல. B12 இருக்கா? அது வந்து நரம்ப வந்து B12 வந்து நரம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். உடல் உறுப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கும். நீங்க மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா புஜிட்டிக்கா இருப்பீங்க. அசைவம் எடுத்துக்கிறதுனால வந்து இதய நோய் வந்து வராம தடுக்கும். ரத்த அழுத்தம், டைப் 2 சர்க்கரை இதெல்லாம் கட்டுப்படுத்தும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். சர்க்கரை நோயே கட்டுப்படுத்துதா? ஆமா, சர்க்கரை நோயே கட்டுப்படுத்துது. நிறைய சத்துக்களும் கூட இதுல அதிகமா இருக்கு. வேற என்ன சத்துக்கள் இருக்கு? கால்சியம், பராஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கு. இத நம்ம எடுத்துக்கிறனால நம்ம எலும்புகளை வந்து வலுவாக்கி பற்களை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளுது. ஒரு அசைவத்துல இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நீங்க யாரு சொல்றாங்கன்னு இது பண்ண வேணாம், பயப்பட வேணாம். இதை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, பற்களுக்கெல்லாம் நல்லது. வேலையா போய் நான் அசைவத்தை எடுத்து சாப்பிடறதா எனக்கு வேலை. சரி, நான் போய் சாப்பிடுறேன், உங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வரேன். சரியா? வச்சு ஊறுது போல சொல்றத பார்த்தா லைட்டா எனக்கு ஊறுது. சரி, 1 மினிட் வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.